நிறைய பேரோட உயிரை காப்பாற்றிய ஒரு வினோதமான சித்தரினுடைய ஜீவ சமாதியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? இதுவரை எவ்வளோ பெரிய விஐபிகளாக இருந்தாலும் சரி, பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, அந்த ஜீவ சமாதிக்கிட்ட நெருங்கவே முடியல. நிறைய பேரோட உயிரை காப்பாற்றிருக்காங்க. நிறைய பேர் நீங்கள் கனவுலையும் நினைக்காத அளவுக்கு பல நன்மைகள் நடத்தியிருக்காங்க. நீங்களே எதிர்பாராத அளவுக்கு பல வினோதமான விஷயங்களும் நடந்திருக்கு. இந்த இடத்துக்கு நீங்கள் கட்டாயம் வரணும் அப்படின்னா சித்தரே நினைச்சா மட்டும்தான் அந்த இடத்துக்கு நீங்கள் போக முடியும். நீங்கள் எவ்வளோ பெரிய விஐபி இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, அந்த சித்தரே நினைச்சா மட்டும்தான் அந்த ஆலயத்துக்கோ அந்த இடத்துக்கோ நீங்கள் வந்து போக முடியும். அவரை நிறைய பேர் மலேசியா வெளிநாடுலேருந்து நாங்கள் உங்களுக்கு இந்த ஜீவ சமாதியை நல்ல பெரிய நிலையில் கொண்டு வர்றோம் அப்படின்னலாம் நிறைய பேர் அவருக்கு பல வேண்டுதல் கொடுத்தாங்க. அதனால் அவர் அதை ஏற்றுக்கலை. அவர்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. கொஞ்ச காலமாக அவர் நாங்கள் எதுவும் சந்திக்க முடியாத நிலையில் அவர் இருக்காருங்க. எங்களை நெருங்க விடாமல் இருக்காரு. உங்களோட சேனல் மூலமாகவும் நாங்களும் அவரை சந்திக்கிறோம். ஓம் ஸ்ரீ சிவ அக்னி மாதா அவங்க தான் அங்கே ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க. அவங்க டாக்டர்ஸு பார்த்துட்டு நீ முடியாது, அவர் இறந்துட்டாருங்க, அவர் ஓரமாக படுக்க வச்சுட்டாங்க. நீ போய் மகனை தட்டி எழுப்பு, உயிர் பெற்றுறாங்க. மரணித்தவரும் உயிர் பெற்றுறாரு. ஐயாவை பார்க்கணும், அந்த ஜீவ சமாதி வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு பின்ன இதில் எனக்கு தெரிஞ்ச நிறைய விஐபிகளும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்காங்க. ஆனால் யாருக்குமே அலோடு இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லியிருந்தது சொன்னாங்க. ஆமாங்க. இப்போ அந்த இடம் எங்க இருக்கு? உள்ள அலோடு இல்லை, ஓகே. அந்த இடம் நிறைய பேரோட உயிரை காப்பாற்றிய ஒரு வினோதமான சித்தரினுடைய ஜீவ சமாதியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? இதுவரை எவ்வளோ பெரிய விஐபிகளாக இருந்தாலும் சரி, பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, அந்த ஜீவ சமாதிக்கிட்ட நெருங்கவே முடியல. ஆனால் ஒரு ஏழை மக்கள் நினச்சாங்க அப்படின்னா, அந்த சித்தரே நினச்சாங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த ஏழைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அது என்ன பரிசு அப்படின்னா, நிறைய பேரோட உயிரை காப்பாற்றிருக்காங்க. நிறைய பேர் நீங்கள் கனவுலையும் நினைக்காத அளவுக்கு பல நன்மைகள் நடத்தியிருக்காங்க. நீங்களே எதிர்பாராத அளவுக்கு பல வினோதமான விஷயங்களும் நடந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோ முழுசாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரை யாருமே செல்லாத ஒரு அற்புதமான ஜீவ சமாதியை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறீங்க. மக்களுக்கு நன்மை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இன்னமே மக்கள் மத்தியில் பாப்புலர் ஆகாத ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்துக்கு நீங்கள் கட்டாயம் வரணும் அப்படின்னா சித்தரே நினைச்சா மட்டும்தான் அந்த இடத்துக்கு நீங்கள் போக முடியும். நீங்கள் எவ்வளோ பெரிய விஐபி இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, அந்த சித்தரே நினைச்சா மட்டும்தான் அந்த ஆலயத்துக்கோ அந்த இடத்துக்கோ நீங்கள் போக முடியும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான இடத்த பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு வினோதமான ஜீவ சமாதியை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த இடத்துல என்னெல்லாம் நன்மைகள் நடந்தது அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அம்மா வணக்கம்மா. வணக்கங்க. அம்மா, இப்போ ஒரு இடம் ஒரு புதிராகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய விஐபிகளும் அந்த இடத்துக்கு போய் வணங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம நிறைய பேர் வருத்தத்தில் இருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு ஏழை அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக சாமியை வணங்கியிருக்காங்க. ஒரு கனவுலையோ நேர்லையோ போய் நேரில் வர வச்சு அவங்களுக்கு ஆசி வழங்கியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் என்ன? இந்த மாதிரி வாழ்க்கையில் நடந்த விஷயம் என்னன்னு சொன்னிச்சுன்னா, ஃபஸ்ட்டு நான் அவரை குருவை பற்றி சொல்லிடலாங்களா? எங்களோட குரு பெயர் மா அமிர்தானந்தர். அவர் எல்லாரிடத்துலையும் அன்பாக இருக்கணும். அதே மாதிரி பசியும் பிணியும் இல்லாதவங்களாக இருக்கணும். இறை நிலையில் இருக்கணும். இதுதான் அவரோட நோக்கமே. இந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்கள அவர் விரும்பி ஏற்றுப்பார். அது காளிமாதாவோட அருள் எப்பவும் எங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாருங்க. அதுதான் நிலை. அது அவர் எங்களுக்கு பலமுறை அவர் எங்களுக்கு முதல்ல போயிட்டுருக்கிற டைமில் தொடு உணர்ச்சி மூலமாக குண்டலினி சக்தியெல்லாம் கொடுத்துருக்காரு. பேரானந்த நிலையை கொடுத்துருக்காரு. பல மணி நேரங்கள் தன்னையே மறந்த நிலையை கூட அவர் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. இதுதான். அதே மாதிரி அவரை நிறைய பேர் மலேசியா வெளிநாடுலேருந்து நாங்கள் உங்களுக்கு இந்த ஜீவ சமாதியை நல்ல பெரிய நிலையில் கொண்டு வர்றோம் அப்படின்னலாம் நிறைய பேர் அவருக்கு பல வேண்டுதல் கொடுத்தாங்க. அதனால் அவர் அதை ஏற்றுக்கலை. அவருக்கு யாரை இது பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரோ அவரைத்தான் அவர் இது நேரடியாக பார்க்கறதுக்கு அனுமதி கொடுப்பாரு. எதிர்பார்ப்புகள் எதுவும் இல்லாம அவர்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அவர் எதிர்பார்க்கிறது, அவர் நமக்கு அவசியம் வழங்கினார்னா அதுக்கு எதிர்பார்ப்பு என்னன்னா, பசியில் இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுங்க, பிணியில் இருக்கிறவங்களுக்கு பிணியை நீக்குங்க, அன்பா இருங்க, இறைநிலையில் இருங்க. இதை மட்டும்தான் அவரோட எதிர்பார்ப்பு. அதே மாதிரி அந்த குண்டலினி சக்தி பிரம்ம ஞானத்தை எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது விரும்புகிறார். அதே மாதிரி கொஞ்ச காலமாக அவர் நாங்கள் எதுவும் சந்திக்க முடியாத நிலையில் அவர் இருக்காருங்க. எங்களை நெருங்க விடாமல் இருக்காரு. உங்களோட சேனல் மூலமாகவும் நாங்களும் அவரை சந்திக்கிறோம். நிறைய பேர் அவரை அந்த நிலையில் இருக்கிறவங்க, அவர் விரும்புகிற மாதிரி நிலையில் இருக்கிறவங்க எல்லாருமே அவரை சந்தித்து எல்லா ஆசைகளையும் ஒரு பெறணுங்கிறது தான் நாங்கள் உங்கள் சேனலுக்கு சொல்ல விரும்புகிறோங்க.
சரிங்க. இப்போ அவருடைய நிறைய விஷயங்கள் வந்து நன்மைகள் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேரால அவரை மீட் பண்ணவும் முடியல, நிறைய பணக்காரர்களும் மீட் பண்ணவும் முடியல. இப்போ ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்திருக்கணும், அதன் மூலமா அவர் வந்து நான் அதான் ஒன்று சொல்ல விரும்புகிறேங்க. சொல்லுங்க. அதாவது இப்போ சங்கமேஸ்வரர்னு ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் இப்போ நேரில் வர முடியாத ஒரு சூழலில் இருக்காங்க. அதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேங்க. என்னன்னா அவர் வந்து அவரோட சங்கமேஸ்வரரோட அம்மா வந்து இப்போ எங்களோட குரு இருக்காருல்ல, அவரோட குரு வந்து ஓம் ஸ்ரீ சிவ அக்னி மாதா, அவங்க தான் வந்து அங்கே ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. அதுதான் அதில் மெயினானது. காளி மாதாவும் அவங்களும் ஒன்றுதான்னு எங்கள் குரு சொல்லுவார் எப்பவுமே. காளி மாதா வேறு கிடையாது, அவங்க கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். இவங்கள வணங்களாலும் ஒன்று தான், அவங்கள வணங்களாலும் ஒன்று தான். அப்படி இருக்கும்போது இந்த சங்கமேஸ்வரரோட அம்மா வந்து இந்த ஓம் ஸ்ரீ சிவ அக்னி மாதா அவங்க வந்து இருக்கிற காலத்தில் ஜீவசமாதி அடையிறதுக்கு முன்னாடியே அவங்க ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பழக்கம். அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு நாள் வந்து சொல்லியிருக்காங்க சங்கமேஸ்வரர் அம்மா கிட்ட, நீ வந்து உங்கள் வீட்டில் ஒரு மரணம் நிகழப்போகுது, நீ யாரையும் திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் கேஷுவலாக ஏதோ திட்டாங்க அவங்க பையனை, அந்த சங்கமேஸ்வரன். அவர் சங்கமேஸ்வரன் திட்டினதுனால அவர் வந்து செடிக்கு கொடுக்குற அந்த பாய்சன் மருந்தை குடிச்சு ரொம்ப சீரியஸான ஒரு நிலைக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு அவங்க டாக்டர்ஸு பார்த்துட்டு இனி முடியாது, அவர் இறந்துட்டாருன்னு அவர் ஓரமாக படுக்க வச்சுட்டாங்க. அவங்க ரிலேட்டிவ் எல்லாம் அங்கே இருக்காங்க. ஆனால் அந்த சங்கமேஸ்வரரோட அம்மா மட்டும் அந்த அக்னி மாதாவை, ஓம் ஸ்ரீ சிவ அக்னி மாதாவை போய் சந்திச்சு அவங்க காலில் விழுந்து சரணாகதி அடைஞ்சிட்டாங்க. நீங்கள் நினச்சா அவங்கள காப்பாற்ற முடியும் அப்படின்னு. இல்லையே அப்படிங்கும்போது அவங்க யோசிக்கிறாங்க, இல்லை நீ போங்க, இல்லை நீங்கள் சரின்னு சொன்னாதான் நான் இங்கேருந்து காப்பாற்றுவேன்னு சொன்னாதான் நான் போவேன்னு அவங்க அங்கேயே விழுந்து அவங்க காலில் விழுந்து அழுதுட்டு இருந்தாங்க. அப்புறம் அம்மா யோசிச்சுட்டு சரி நீ போய் மகனை தட்டி எழுப்பு, கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் சொன்னோன்னு போய் எழுப்புறாங்க. அப்புறம் உயிர் பெற்றுறாங்க. மரணித்தவரும் உயிர் பெற்றுறாரு. இது வந்து என்ன சொல்கிறது, நினைத்து பார்க்காத ஒன்று. அது என்ன சொல்கிறது, மிராக்கல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒன்று நடந்தது. அவர் பிழைச்சிட்டாரு. ஆனால் அவர் அந்த இறந்த டைமில் அவரோட வயசு 16. அதுக்கப்புறம் வந்து அவர் வீட்டுக்கு வந்துட்டு நார்மலாகி வந்தோடனே அவருக்கு தூக்கம் வரல. ஏன்னா அந்த கண்டினியூட்டி வந்து விட்டு போச்சு உலகத்துக்கும் அதில். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு அவங்க அம்மா மறுபடியும் வந்து அம்மா கிட்ட கேட்குறாங்க, சரி நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், நீ போகணும். டெய்லி வந்து இவங்க படுத்தோன்னே ஒரு சலங்க சத்தம் கேட்கும். அது யாருன்னா காளிமாதா தான். காளிமாதா வந்து அவங்கள தட்டி கொடுத்து இது கொஞ்ச நாள் அப்படியே நடந்துகிட்டே இருந்திருக்கு. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு என்ன ஆகுது, சரி இனி வந்து நீயே தூங்கி பழகிக்கோ. ஏன்னா ஒரு கடவுளே கூட இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு இது வரும், என்ன சொல்கிறது, கர்ப்பானம் கூட தெம்புன்னு வரலாம், என்ன வேணால் இருக்கலாம். அதனால் அவங்க ஒரு ஸ்டேஜில் இனி நீ தூங்க பழகிக்கோன்னு சொல்லி தூங்க பழகி அவங்க நார்மல் ஆகிட்டாங்க. பட் ஆனால் இப்போவும் அவங்களுக்கு 37-40 வயசு இருக்கும். ஆனால் அந்த ஏஜ் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு புது பிறவி எடுத்ததுனால பார்த்தா எப்பவுமே ஒரு ஒரு 20 வயசு 25 வயசுல இருக்க மதிக்கத்தக்க கூடியவங்களாத்தான் இருக்காங்க. அந்த மரணத்தையே தடுத்து நிறுத்தி மரணத்தை வென்றவர் அப்படிதான் சொல்லணும். தடுத்து நிறுத்தியவருங்கிறத விட மரணத்துல நிகழ்ந்து அதை வென்று எடுத்துட்டாங்கல்ல. ஆமா, அதுதான் நிகழ்ந்தது. அந்த மாதிரி நிகழ்ந்திருக்கு. இது மாதிரி நிறைய நிகழ்ந்திருக்கு, எங்கள் ஃபேமிலியிலையும் நடந்திருக்கு. அதை விட இது முக்கியமாக எங்களுக்கு தோணும். எங்களுதுல அந்த மாதிரி எங்கள் பேத்திக்கெல்லாம் பார்த்தா திடீர்னு உடம்பு அரிக்கும். அவர் பார்த்தோம்னாவே இந்த அரிப்பு வந்து அவருக்கு போயிடும். அந்த மாதிரி இது நம்மளுக்கே ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம சொன்னோம்னா அது கொஞ்ச நேரத்தில் அந்த வேதனை வந்து அவருக்கு போயிடும். அவருக்கு அது பெரிய விஷயம் கிடையாது. அது சொல்லுவேன் நான் சில டைம். நாங்களே சொல்ல மாட்டோம், பாவம் நம்மளால அவர் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைப்போம். நம்மளோட மனோநிலை எப்பவுமே அவருக்கு தெரியும், என்ன நான் மனோநிலையில் இருக்கேங்கிறது. நம்ம மாதிரி அவர் வந்து ஒருத்தர் பார்த்தாருன்னா இவர் இந்த மனோநிலையில தான் இருக்காரு அப்படிங்கிறத அவர்னால கண்டிப்பாக தெரியும், எப்படிப்பட்டவர் என்னங்கிறது. அதையும் எங்களுக்கு சொல்வார், நீங்களும் அந்த நிலையை அடைய வேண்டும், எல்லாருக்கும் உதவணும் அப்படின்னு. கெட்டவராக இருந்தாலும் அவரை திருத்துவதற்கான ஒரு வாய்ப்பை நீங்க தான் கொடுக்கணும். சரிம்மா, இப்ப நிறைய பேர் இதை பாக்குறவங்க, இப்ப நாங்க அந்த இடத்துல வந்து ஐயாவை பார்க்கணும், அந்த ஜீவசமாதி வந்து வணங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இப்ப என்ன பதில், அதுக்கும் ஒரு காலம் வருங்க கண்டிப்பாக. உங்கள் சேனல் மூலமாக நீங்கள் அறிவிங்க, எல்லாரும் வந்து வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். நாங்களுமே அவரை சந்திச்சு ரொம்ப காலங்கள் ஆச்சு. ஆனால் இப்போ வந்து அலோடு கிடையாது. இப்போ வந்து அவர் ஏதோ க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காரு, என்ன பண்ணுறாருன்னு அது நமக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக கூப்பிடுவாருங்கிற நம்பிக்கை இருக்குங்க. அப்போ எல்லாருமே இதை பார்த்து வர்றவங்களும் இருப்பாங்களே, உங்கள் சேனல் மூலமாக நாங்களும் போகலாம். யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இருக்கோ அப்போ அவங்கள அழைப்பாங்க.
கண்டிப்பா அழைப்பாருங்க. அப்ப அதை நம்ம இதுல எனக்கு தெரிஞ்ச நிறைய விஐபிகளும் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டுருக்காங்க. ஆனா யாருக்குமே அலோடு இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லியிருந்ததை சொன்னாங்க. ஆமாங்க. இப்போ ஆனா ஒரு ஏழை மக்கள் நினைச்சாங்க அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு கனவுலையோ இல்லை ஏதோ ஒரு விதத்துல வந்து சொல்றாங்களா, எந்த மாதிரி இருக்குங்க? ஏழை மக்கள் நினைச்சாங்கன்னு கனவுலங்கிறத விட அவங்களுக்கு அந்த தாட்ஸ் வந்துடும், அங்கே போகணும். அவரு அப்போ வந்து ஏற்றுப்பாருது. இல்லைன்னா நான் இந்த மாதிரி வரேன்னு சொன்னேன்னா சரியும்பாரு. இல்லைன்னா இல்லைங்க நான் அப்புறம் பார்க்குறேங்க அப்படின்னு தான் சொல்லுவார். ஸ்கிப் பண்ணுவார். கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சதுன்னா நம்மளை வந்து கண்டிப்பாக அவர் மீட் பண்ணுவார். கனவுலங்கிறத விட நேரடியாகவே கிடைக்கும். நம்ம வாங்க அப்படின்னு சொல்லுவார். அவரே கூட கால் பண்ணி சொல்லுவார், நீங்கள் வரலாமே கோயிலுக்கு ஒரு முறை வந்து பூஜை பண்ணுறது அந்த மாதிரி. ஆனால் இப்போ போய் ரொம்ப காலங்கள் ஆயிடுச்சு. சரிங்களா. இப்போ அந்த இடம் வந்து எங்கே இருக்குது? உள்ள அலோடு இல்லை, ஓகே. அந்த இடம் வந்து கோயம்புத்தூரில் ஒத்தக்கால் மண்டபத்துலேருந்து வேலந்தாரம் போகிற ஹைவேஸ் ரோட்டில் சிவ அக்னிபுரம்னு ஒரு இடம் இருக்குங்க. உங்களுக்கு அட்ரஸ் எல்லாம் நான் கிளியராக தர்றேங்க. அங்கே இருக்குங்க. அந்த இடத்துல தான் இருக்குது. எங்களோட குரு அங்கே தான் இருக்காங்க. அவங்களோட ஜீவ சமாதி அங்கே தான் இருக்குது. அங்கே வந்து இவர் ஆதிசேஷன் இருக்காரு, விநாயகர், காளி மாதா, ஆஞ்சநேயர், இந்த 2 கோவில்களும் இருக்கு. இதுக்கு எப்பவுமே அவர் யூஸ்வலாக பூஜை பண்ணிட்டு இருப்பாரு. யாரையும் இப்போ அலோவ் பண்றது இல்லை. அவரு அதிகபட்சமே இப்போ போனவங்க எத்தனை பேர்? ஒரு 50-60 பேர் தான் அலோடு இது வரைக்கும் போனவங்களே. 60-60க்குள்ள தான் இருக்குங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஒரு 50-60 பேர் தான் இது வரைக்கும். அதாவது நாங்க சந்தித்த காலத்தை இப்போதைக்கு இல்லை, முதல் சந்தித்த காலத்துல ஒரு 60 பேர் அந்த மாதிரி. அம்மாவோட நினைவு நாள் வரும்போது அந்த மாதிரி ஒரு அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. மற்ற டைம்ல எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்டவங்க ஒரு 4-5 பேர் தான் அவரே விரும்புவார். நீங்க வாங்க இன்னைக்கு பூஜை இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு. அது இப்போ இல்லை, நடந்து ரொம்ப காலங்களாச்சு. அப்ப போகும்போது நமக்கு அங்க போனாவே ஒரு பேரானந்த நிலை. என்ன சொல்றது, நம்ம ஒரு மாதிரி டல்லா போவோம், தலைவலிக்குது, உடம்பு சரியில்லை, மனோநிலை சரியில்லை. அப்படிங்கும்போது நம்ம அந்த இடம் போனாவே நமக்கு ஒரு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகி ஒரு ஒன்றும் இல்லை. இப்போ நான் பேசும்போதே எனக்கு அந்த உணர்வு இருக்கு. நமக்கு எவ்வளவோ பர்சனலாக எவ்வளவோ இருக்கும், ஆனால் நம்ம அதையெல்லாம் விட்டு விலகி இந்த உலகத்துக்கு வந்துடுவோம். அதுதான் உண்மைங்க. அந்த உணர்வை கொடுக்குறவங்களும் காளி மாதா தான். எல்லாமே அந்த காளி மாதா தான். அவரும் காளி மாதாவும் ஓம் ஸ்ரீ சிவ அக்னி மாதாவும் எல்லாமே ஒன்று தாங்க. இப்போ அந்த இடத்துக்கு போனாலும் வணங்க முடியாது, ஆனால் தூரத்துல இருந்து வழிபடலாம். அந்த ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடங்களுக்கு இப்போ பொதுமக்கள் வந்து என்னையிலேருந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாங்க. ஸோ இப்போ போனால் அந்த இடத்துல வழிபட முடியுமா, இல்லை அதுக்கான காலங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும்? காலங்கள் வழிபடலான்னா நம்ம அங்கே போய் உள்ளே வணங்கணும்னா அவர் எங்களோட குரு வந்து கூப்பிடணும் இல்லைங்க. கூப்பிட்டா தானே அவர் அனுமதிச்சா. ஏன்னா அவர் தனிமையில் இருக்காரு, யாரையுமே நெருங்கிறது இல்லை. அவர் யாரோட உதவியும் விரும்ப மாட்டார். ஒரு சின்ன உதவி கூட செய்யணும்னா அதுக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது, திருப்பி அதை செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறவர். அது வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. அவரை நெருங்கிறது கஷ்டம். அவரை நெருங்கினோம்னா நம்மளோட என்ன சொல்றது, நம்ம பெரும் பாக்கியம் செய்தவங்க தான் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, ஒரு சித்த நிலையோட வாழ்ந்துட்டு இருக்காரு. கண்டிப்பாங்க சித்தர் நிலையில தான் வாழ்ந்துட்டு இருக்காருங்க. எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அவர் சொல்றது, இப்போ என்ன சப்போஸ் நாங்க போறோம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாருன்னா அந்த ஆசீர்வாதத்துக்கு என்ன பதில் செய்யணும்னா, நீங்க 4 பேருக்கு உணவு கொடுங்க, குழந்தைகளுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு புக்கு வாங்கி கொடுங்க, அதுதான் அவர் எதிர்பார்க்கிறாரு. அப்போ இந்த உலகம் வந்து அந்த காளி மாதாவோட அருளோட இருக்கணும், எல்லாரும் நீங்க பெற்ற நிலையை எல்லாரும் பெறணும் அப்படிங்கிறது தான் அவரோட விருப்பம். இது மட்டும் இல்லாம மரணத்தையே வென்றிருக்காரு. விஷயங்கள் எல்லாமே இது மாதிரி நிறைய நிகழ்ந்து இருக்குங்க, நிறைய நடந்திருக்குங்க அந்த மாதிரி. இப்ப அங்க வந்துட்டு இருக்கிற 50 பேருமே இதோ ஒரு நன்மைகள் நடந்ததுனாலதான் திருப்பி வந்துட்டே இருக்காங்க. ஆனா அவருக்கு இன்னமே அலோடு இல்லை, கொஞ்சம் நாட்களா. ஆமா, அது குறிப்பிட்டவங்க தான் அங்க வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட அம்மாவோட அருளும் தெரியும், என்னங்கிறது தெரியும். அதுதாங்க. சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. எங்களுக்கு